இன்றைக்கி நம்ம சேனலில் வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குல்பி தான் பண்ண போகிறோம். அதுக்கு அடிக்கணமான ஒரு பாத்திரத்தில் நான் 1 லிட்ரு பால் ஊற்றி வச்சுருக்கிறேன். இதை அடிக்கடி கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். ஆடை உழ உள்ளார தள்ளி தள்ளி கிண்டி விட்டுட்டே பால் நல்லா இன்னும் திக்காக சுண்டி வரணும். நல்லா சுண்டட்டும் பார்க்கலாம். அடுப்பை ஹைலையும் வச்சு சிம்லையும் வச்சு மாற்றி மாற்றி இப்படி கிண்டிகிட்டே இருங்க. கையில் வைக்கும்போது பொங்கும், கீழே கொட்டிடாத அளவுக்கு திரும்ப சிம்மில் வச்சுட்டு கிண்டுங்க. பால் ஆடையெல்லாம் வரும், அதையும் அப்படியே உள்ளே தள்ளி தள்ளி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அந்த பால் ஆடை தான் அந்த குல்பிக்கே டேஸ்ட்டாக இருக்கும். பால் கொஞ்சம் சுண்டுனோன்னா சிம்மிலே வச்சுட்டு காய்ச்சினிங்கன்னா அதுமாரி ஆடை வரும். அது அப்படியே நடுவில் தள்ளி தள்ளி விட்டு 1 லிட்ரு பால் 1/2 லிட்ரு பால் ஆகிற வரைக்கும் சுண்ட காய்ச்சணும். இரநூறு கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பால் நல்லா கொஞ்சம் சுண்டிட்டு இப்போது நான் ஒரு கிண்ணத்தில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் அதை கரைச்சிட்டேன். இதில் ஊற்றி கிண்டிகிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் திக்காக வரும். வந்து 200 கிராம் எடுத்தேன். பால்லையும் ஸ்வீட் இருக்கும், அதனால் நான் அதில் பாதி மட்டும் சேர்த்துக்கிறேன். ஒரு 150 சர்க்கரை போல் சேர்த்துக்கிறேன். அதையும் அதில் கலக்கி எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஊற்றின உடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கிங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இது நல்லா கொஞ்சம் திக்காக வந்துட்டு பாருங்கள். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து அப்படியே ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு பார்க்கலாம். நல்லா ஆறி ஒரு திக்காக வந்துட்டு இதான் நான் 4 டம்ளர் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த டம்ளரில் 3/4 இதுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு என்கிட்ட சில்வர் பேப்பர் இல்லை, அதனால் நான் பால் கவர் வச்சுட்டு இது மேலே அப்படியே ரப்பர் பேண்டு போட்டு மூடிடுவோம். டைட்டாக ரப்பர் பேண்டு போட்டு மூடிட்டேன். ஒரு சின்ன ஹோல் போட்டு இதில் ஐஸ் குச்சி அப்படியே சொருவி விட்டுடலாம். இதெல்லாம் இதேமாரி கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் 8 மணி நேரம் வச்சுட்டு எடுக்கணும். 8 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். 3 பெரிய டம்ளரு 3 சின்ன டம்ளரில் ஊற்றிருக்கிறேன். நல்லா மேலே வந்துட்டு டைட்டாக ரப்பர் பேண்டு போட்டு கட்டிடணும். இந்த ஃப்ரீசரில் 8 மணி நேரம் வச்சு எடுக்கணும். 8 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ குல்ஃபி ரெடி ஆகிட்டு இப்போது இந்த கவரை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த தண்ணியில் அப்படி கொஞ்ச நேரம் அப்படி வச்சுட்டு எடுத்தோம்னா குல்ஃபி ரெடி. ட்ரை பண்ணி வைத்தோங்க. இதேமாரி எல்லாத்தையும் எடுப்போம். குல்ஃபி ரெடி ஆகிட்டு என்னட்ட வந்து அந்த குல்ஃபி பாக்ஸ் இல்லை, அதனால் நான் டம்ளரில் போட்டு எடுத்துருக்கிறேன்.
உங்கள்கிட்ட அந்த பாக்ஸ் இருந்தால் நீங்கள் அந்த ஐஸ் க்யூப் இருந்ததுன்னா அதில் போட்டு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.